அக்கா ப்ளீஸ் காப்பாத்துங்க அக்கா. நாங்க என்னமா பண்ண போலீஸ்காரங்களே புடிச்சு போட்டு அடிக்கறாங்க. ப்ளீஸ் அக்கா ப்ளீஸ் நீங்க உள்ளதே புடிச்சு காப்பாத்துங்க அக்கா. போலீஸ்காரங்க அடிக்கறாங்க அக்கா. அவங்க கொன்னுடுவாங்க அக்கா. ப்ளீஸ் அக்கா. ஐயோ அடிச்சு கொன்னுடுவாங்க போல இருக்கு சார். எப்படியோ சமாளிச்சிட்டோங்க சார். அவன் என் பையனை வீடு பூந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கான் சார். அதுக்கு அவன் ஆயுசுக்கு வெளியே வராத மாதிரி பெரிய தண்டனையா வாங்கி கொடுங்க சார். அவன் தான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா என்னால சட்டத்துக்கு உட்பட்டு எவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நான் வாங்கி கொடுக்குறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களை நம்பிதான் சார் இருக்கோம். இது அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. சார் 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 ஜட்ஜ் வந்துட்டாரு. நம்மளோடது 3வது கேஸா நடக்க போதுமா? சார் என்ன ஆனாலும் சரி கருணாவை எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தணும். அதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணுவோம்மா. ஏற்கனவே இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்டா பண்ணி ஜட்ஜோட பார்வைக்கு கொடுத்தாச்சு. அடிஷ்னலா நேத்து நைட்டு ஸ்டேஷன்ல நடந்ததையும் நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம், ஆமா உங்க சைட்ல இருந்து கொலைகாரனை கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான எவிடன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் ரெடி பண்ணிட்டேன் சார். சார் அந்த ஆளை பத்தின எல்லா விவரமும் இதுல இருக்கு சார். கேஸ் கருணாவுக்கு எதிராக வந்துச்சுன்னா இதை சப்மிட் பண்ணிருங்க சார். சரிம்மா, நம்ம கேஸ் வரப்போ உங்களை கூப்பிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணா. அவசரத்தில் நான் உங்ககிட்ட சரண்டர் ஆக போகிறேன்னு சொல்லாமலே போய் சரண்டர் ஆகிட்டேன். இப்போ வந்து இதெல்லாம் சொல்லு. சரண்டர் ஆக போகும்போது எங்கடா போச்சு புத்தி? டேய் அமைதியாடுறா. எதுக்கு இப்போ முடிஞ்சு போனதை பற்றி பேசிட்டு இருக்க? அண்ணா உண்மையான கொலைகாரன் யாருன்னே தெரியல. அவன் கொலை பண்ணிட்டு இந்து இந்த கேஸில் மாட்டி விட பார்த்துருக்கான். எனக்கு என்னமோ நமக்கு தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் தான் கொலைகாரனா இருப்பானுன்னு தோணுது. ஒருவேளை அந்த இந்து நான் தான் கொலைகாரன்னு கருணா கிட்ட சொல்லிட்டாலோ? டேய் நீ போய் முதல்ல கேஸை முடிச்சிட்டு வா. சரி அண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. கண்டிப்பாக நீங்கள் எப்படியாவது வெளியே எடுத்துருவீங்கண்ணே. ஏய் வா. உங்க கட்சிக்காரர் அந்த இடத்துல இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா
அவர் தான் அந்த கொலையை பண்ணன்னு சொல்லி சரண்டர் ஆயிருக்காரு. மை லார்ட், இந்த கேஸ்ல இதோ நிக்கிறாரே கருணா, அவரோட ஒய்ஃபை தான் போலீஸ் முதல்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அங்க போலீஸ் அவங்கள நடத்தின விதம் ரொம்ப தப்பா இருந்ததால அவருடைய ஒய்ஃப்காகத்தான் அவர் போய் சரண்டர் ஆயிருக்காரு. கருணாகரன், இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? உங்க ஒய்ஃபுக்காக தான் நீங்க சரண்டர் ஆனீங்களா? ஆமாங்க ஐயா, நான் என் ஒய்ஃபுக்காக தான் பழியை ஏற்றுக்கிட்டு சரண்டர் ஆனேன். மை லார்ட், என் கட்சிக்காரர் சரண்டர் ஆனதுக்கு ஒரே காரணம் அவர் சொன்ன மாதிரி தப்பா அக்யூஸ் பண்ணப்பட்ட அவரோட ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான். இந்த கேஸ்ல மூணாவதா சம்பந்தப்பட்டிருக்க அந்த ஆள் யார் அப்படின்னு ஆதாரத்தோட கோர்ட்ல நான் நிரூபிக்கிறேன். அந்த ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நீங்க பர்மிஷன் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். அண்ணா, என்னென்ன பண்றது இப்போ? டேய் அமைதியாடுறா, நான் பார்த்துக்கிறேன். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பேசணும்னு நினைக்கிறாரு, அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. நடந்து முடிஞ்ச விசாரணையில கருணா சரண்டர் ஆயிருந்தாலும் அவரு நிரபராதின்னு இந்த கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த கொலையை செய்த பழனி தான் கொலை செய்ததாக கோர்ட்டில் சரணடைந்திருப்பதால் உண்மையான குற்றவாளியை இந்த கோர்ட் அடையாளம் கண்டுவிட்டது. ஆகையால் இந்த கேஸில் சம்பந்தப்பட்டிருக்கும் கருணாவை இந்த கோர்ட் நிரபராதி என கூறி அவரை விடுதலை செய்கிறது. Ha ha ha.